சிங்கமும் கண்ணாடியும். ஒரு காலத்தில் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்தது. அது நான் தான் இந்த காட்டு ராஜா, எனக்கு எதுவும் பயமில்லை என்று பெருமையாகச் சொல்லிக்கொண்டே தினமும் நடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் சிங்கம் காட்டில் சுற்றி கொண்டிருந்தபோது ஒரு வினோதமான பொருளை கண்டது. அது ஒரு கண்ணாடி. கண்ணாடியில் தன் முகம் தெளிவாக பளிச்சென்று தெரிந்தது. சிங்கம் அதை கண்டதும் ஆச்சரியப்பட்டு, அடடா, இன்னொரு சிங்கம் எனக்கு முன் நிற்குது. யாரு அவன்? என் காட்டுல எப்படி வந்தான் என்று கோபமாக கர்ஜித்தது. அதற்குள் கண்ணாடியிலும் அதே மாதிரி சிங்கம் கர்ஜிப்பது போல தெரிந்தது. சிங்கம் இன்னும் கோபமடைந்து, என்னை பார்த்து சத்தமா கர்ஜிக்கிறானா, உடனே சண்டைக்காரன் போலிருக்கான் என்று பாய்ந்தது. அது கண்ணாடிக்குள் பாய்ந்தது. ஆனால் என்ன ஆனது தெரியுமா? டம் என்று சிங்கம் கண்ணாடியையே அடித்து விட்டு கீழே விழுந்தது. சிங்கம் எழுந்து மீண்டும் பார்த்தது. அங்கே இன்னும் அதே சிங்கம் இருக்கிறது போல தோன்றியது. இன்னும் தைரியமா இருக்கானே, உன்னை விட்டுடுவேனா என்று மீண்டும் பாய்ந்தது. ஆனால் மீண்டும் டம். சிங்கமே வலியடித்து விழுந்தது. இப்படி 3-4 முறை சண்டை போட்டதும் சிங்கம் களைத்து போய் மூச்சு விட்டது. அப்போது தான் சின்ன சிங்கக்குட்டி ஓடிவந்து, அண்ணா, அது உங்க முகம் தானே, இது கண்ணாடி, உங்களுடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் தான் என்று சொன்னது. சிங்கம் அதை கேட்டதும், அடடா, நான் என் முகத்தையே பார்த்து சண்டை போட்டுட்டேனே, என்ன மடமை என்று சிரித்துக்கொண்டே அமைதியாகி விட்டது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி: சில சமயம் நம்முடைய அறியாமையும் கோபமும் நம்மையே சிரிப்பாக்கிவிடும். சிந்தித்து செயல்பட்டால் தான் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? சில சமயம் நம்முடைய கோபம் நம்மையே சிரிப்பாக்கிவிடும். சிந்தித்து செயல்படுத்தினால் தான் சரியான தீர்வு கிடைக்கும். அடுத்த முறை இன்னொரு அழகான கதையோடு சந்திக்கலாம். அதுவரை நம்ம வண்டர் கிட்ஸ் ஸ்டோரி ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் ஐ அழுத்துங்க.